பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா கோபி என்னுடைய பெரியப்பா பையனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு கூப்பிட்டல வரியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. என்ன நீங்க இப்படி கேட்குறீங்க, வராது எங்க போவேன், நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கோபி வீட்டுல இருக்க எல்லாரும் கிளம்பி போனதும் ஈஸ்வரி தாத்தா வீட்டுல இருக்கவங்க மட்டும் அமைதியா இருக்காங்க. அப்ப ராதிகா கூப்பிடுறாங்க. அத்தை, என்னுடைய ரிலேட்டிவ்ல மேரேஜ் நடக்குது, அதனால நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எதுக்காக? நான் எல்லாம் வரல, நீங்க மட்டும் இங்க வீட்டுல இருந்து என்ன பண்ண போறீங்க? வீட்டுல உதவி பண்றதுக்கு செல்வியும் இல்ல, அப்ப என்ன பண்ண போறீங்க? அதனாலதான் சொல்லிட்டு சொன்னதோ உடனே தாத்தா இங்கே இருந்தா தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத இஷ்யூவா தான் ஆகும், அதனால நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே கிளம்பி போறாங்க. இனியாவும் கூட போறாங்க. இனியா எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா தான் தெரியுது, நம்ம பாக்கியா வேலை செய்யற இடத்துல தான் நம்ம ராதிகாவோட ஃபேமிலி ஸ்டே பண்றது. உடனே பாக்கியாவும் ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. வீட்டுல இருக்கவங்க வந்ததை நினைச்சு ராதிகாவும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.